Hi friends, this is Shobha from Krishoba Academy. கிருஷ்ணன் ஃப்ரம் கிஷோபா அகாடமி. ஸோ என்ன பண்ணுறீங்க? நல்லபடியாக படிச்சுட்டு இருக்கீங்களா? ஸோ ஓகே, அனைவருக்கும் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். ஸோ இன்றைக்கி மார்னிங்கே நாங்கள் வீடியோவில் வரலான் இருந்தோம், கொஞ்சம் ஒர்க் இருந்ததுனால வீடியோவில் வர முடியல. ஸோ அதனால தான். ஸோ இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். ஹாப்பி நியூ இயர், ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். ஓகே, இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். ஹாப்பி நியூ இயர். என்னங்க மாற்றி அதே. ஸோ இந்த வருஷம் வந்து இன்னொரு 6 months தான் நமக்கு இருக்குது, ஓகேங்களா? குரூப் 4 எக்ஸாமுக்கு வந்து 6 months தான் இருக்குது. ஸோ இந்த 6 months வந்து கரெக்டாக யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. யூட்டிலைஸ் பண்ணிவிட்டு இந்த வருஷம் யாரெல்லாம் வந்து நம்ம இதில் படிச்சுட்ருக்கீங்களோ, யூடியூப்லேயும் சரி பேட்ச்லேயும் சரி, யாரெல்லாம் படிச்சுட்ருக்கீங்களோ மேக்ஸிமம் வந்து நீங்கள் எல்லாருமே வந்து அந்த உங்களுடைய கனவை, அந்த கவர்மெண்ட் ஜாபை வந்து நீங்கள் வந்து அடையணும் அப்படின்ட்டு நான் வந்து ரொம்ப கடவுள்கிட்ட நான் ப்ரே பண்ணிக்கிறேன். அதே மாதிரி உங்களுக்காகவும் சரி, உங்களோட ஆரோக்கியமும் வந்து உங்களுக்கு ஒத்துழைக்கணும், வீட்டு சூழ்நிலையும் ஒத்துழைக்கணுன்ட்டு வந்து நான் வந்து மனசார கடவுள்கிட்ட நான் ப்ரே பண்ணிக்கிறேன், சரிங்களா? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த வருஷத்தை வந்து ரொம்ப பாசிட்டிவ் நோட்டோடு நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஸோ எந்த ஒரு நெகட்டிவ் தாட்ஸ் எல்லாத்தையுமே வந்து அழிச்சிட்டு பாசிட்டிவ் நோட்டோடு நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுங்கள், சரிங்களா? அதே மாதிரி எந்த ஒரு இன்சிடெண்ட் ஆனாலும், எந்த ஒரு சூழ்நிலைகள் வந்தாலும், ஓகேங்களா, அதை ஃபஸ்ட்டு நெகட்டிவான ஒரு பார்வையில் பார்க்குறதுக்கு முன்னாடி அதை ஒரு பாசிட்டிவான ஒரு பார்வைக்குள்ளே கொண்டு வாங்க. அதாவது எப்படின்னா, இப்போ திடீர்னு ஒரு வீட்டில் ஒரு சண்டை நடக்குது, இல்லை ஏதாவது ஒரு பிரச்சனை, அது வந்து எதுக்காக? இப்போ நமக்கு ஒரு ஹெல்த் இஷ்யூ வருது அப்படின்னா என்ன அர்த்தம்? ஓகே, இந்த ஹெல்த் இஷ்யூவில் ஒரு 2 நாள் நீங்கள் ரெஸ்ட் எடுக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு அப்படிங்கிற மாதிரி கூட எடுத்துக்கலாம். நம்ம எப்போ ரெஸ்ட் எடுப்போம்? இது மாதிரி ஹெல்த் இஷ்யூன்னு வந்தால் மட்டும்தான் நம்ம ரெஸ்ட் எடுப்போம், மற்றபடி நம்ம ஓடிக்கிட்டே தான் இருப்போம். அப்போ அந்த 2 நாள் வந்து ரெஸ்ட் எடுக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பாக இருக்குது. அப்போ அந்த வாய்ப்பு வந்து பார்த்தோன்னா கடவுள் நம்ம கொடுத்துருக்காரு. அதுக்கடுத்து நம்ம வேகமாக ஓடுறதுக்கு ஒரு வாய்ப்பு வந்து திரும்ப கிடைக்கும், ஓகேங்களா? அதனால் எந்த ஒரு சூழ்நிலையுமே அதில் இருக்கக்கூடிய நெகட்டிவை பார்க்காம அது ஒரு பாசிட்டிவ் ஆங்கிளில் பாருங்கள். ப்ளஸ் அதில் இருக்கக்கூடிய பாசிட்டிவ் விஷயத்தை மட்டும் மைண்டில் எடுத்துங்க. இன்றைக்கி எனக்கு எவ்வளோ நேரம் டைம் கிடைக்கல அப்படிங்கிறத ஒதுக்கிட்டு எவ்வளோ நேரம் டைம் கிடச்சிருக்கு, இன்னும் நான் நினச்சிருந்தா எப்படி டைம் ஒதுக்கியிருக்கலாம். ஸோ இது மட்டும்தான். அதான் பாசிபிள் வே என்னென்ன அப்படிங்கிற ஆங்கிளில் மட்டும் நீங்கள் யோசிக்கணும். அதுதான் நான் காலையில் ஒரு எக்ஸாம்பிளே சொல்லியிருந்தேன். ஒரு ரூமுக்குள்ளே நீங்கள் மாட்டிக்கிட்டீங்க, ரூமை விட்டு வெளியில் வரணும்னா வெளியில் வர்றதுக்கான பாசிபிள் வே என்னங்கிறது மட்டும்தான் நம்ம வந்து ஃபோக்கஸ் பண்ணணும். அப்போ தான் கரெக்டான டைமில் நம்ம அந்த ரூமை விட்டு வெளியில் வர முடியும். அப்போ நீங்கள் ஒரு பிரச்சனைக்குள்ளே மாட்டிருக்கீங்க, அதுலேருந்து நீங்கள் பிரச்சனை மீன்ஸ் என்னது? நீங்கள் ஒரு இக்கட்டான ஒரு சூழ்நிலைக்குள்ளே நீங்கள் இந்த கவர்மெண்ட் ஜாப் வாங்கணுங்கிற ஒரு இதில் இருக்கீங்க. இதுலேருந்து நீங்கள் வெளியில் வரணும்னா அப்போ நம்ம என்ன வகையில் நம்ம வந்து படித்தா நம்ம பாஸ் பண்ண முடியும், என்னென்ன வழிகள் நம்ம வந்து நேரத்தை ஒதுக்க முடியும், எப்படி நம்ம வந்து ஃபோக்கஸ்டாக நம்ம வந்து படிக்கிறதுக்கு சான்ஸ் வந்து நம்ம வந்து ஏற்படுத்திக்க முடியும், இதை மட்டும்தான் நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணணும். இந்த 2025 உங்களோட ரெசல்யூஷனில் அந்த ஒரு மெயின் ரெசல்யூஷனை அதை எடுத்துக்கங்க, சரிங்களா? அதே மாதிரி டைம் மேனேஜ்மெண்ட் வந்து கண்டிப்பாக தேவைப்படும். உங்களுடைய படிப்பு இப்போ உங்களுக்கு வந்து நிறைய கேட்டகரி ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் இருப்பீங்க. ஹவுஸ் ஒய்ஃபாக இருப்பீங்க, ஜாப் போயிட்டு படிக்கிறவங்க இருப்பீங்க, இல்லை வீட்டில் இருந்து படிக்கிறவங்க ஃபுல் டைம். ஸோ அவங்களுக்கு கிடைக்கிற டைம், உங்களோட டைம் இருக்கும் தெரியுமா? ஒரு 4 hours உங்களுக்கு கிடைக்கிது, 3 hours கிடைக்கிது, நான் 8 hours கிடைக்கிது. உங்களுக்கு கிடைக்கிற டைமை நீங்கள் அதுக்கு வந்து உண்மையாக நீங்கள் படிங்க. ஏதோ தானோ படித்தோம் அப்படின்ற மாதிரி இல்லாமல் உண்மையாக நீங்கள் அந்த டைமுக்கு வந்து வேல்யூ கொடுத்து படிங்க. அதே மாதிரி ஹார்ட் ஒர்க் கம் ஸ்மார்ட் ஒர்க், ஓகேங்களா? இது ரெண்டுமே வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். படிச்சுக்கிட்டே இருக்கிறதும் வந்து ஒன்றும் கையில் வெற்றி வந்து நமக்கு கொடுத்துடாது, சரிங்களா? கூடவே வந்து அந்த ஸ்மார்ட் ஒர்க்கையும் போட்டு படிக்கும்போது மட்டும்தான் வந்து உங்களுக்கு வந்து அந்த வெற்றி வந்து உங்களுக்கு கிடைக்கும். அது ஒரு முக்கியமான ஒரு விஷயம். ஏன்னா டைம் மேனேஜ்மெண்ட் வந்து நிறைய பேர் வந்து அங்கே தான் வந்து நீங்கள் மிஸ் பண்ணுறீங்க. அந்த எக்ஸாம் ஹாலில் பாதி பேர் வந்து டைம் மேனேஜ்மெண்ட்டால் தான் வந்து மார்க் போகுது. ஸோ அதை கரெக்டாக நீங்கள் யூட்டிலைஸ் பண்ணி படிங்க. இப்போ நமக்கு ஒரு 6 மாதம் டைம் இருக்குது அப்படின்னா அதில் 4 மாதம் நம்மளுடைய ஹார்ட் ஒர்க் இருக்கணும், அல்லது 50-50, ஓகேங்களா? இல்லைன்னா 70-30 அப்படிங்கிற மாதிரி. அதாவது ஒரு 4 மாதம் ஃபுல் ஹார்ட் ஒர்க்கில் நம்ம என்னென்ன லெசன்ஸ்லாம் முடிச்சுக்கணும். அப்போ லெசன் முடிக்க முடியாத லெசன், நமக்கு மறக்கக்கூடிய லெசன், நம்ம தொடாத ஏரியா, ஓகேங்களா, அதேமாதிரி நமக்கு பிடிக்காத ஏரியா, இது எல்லாத்தையுமே என்ன பண்ணிக்கணும்? அடுத்த ஒரு 60 நாட்கள் இருக்குது பார்த்திங்கன்னா, அதில் நம்ம ஆல்ரெடி கவர் பண்ண ஏரியாவை ரிவிஷன் பண்ணணும், கவர் பண்ணாத ஏரியாவை டச் பண்ணிட்டு போகணும். அதுதான் ஸ்மார்ட் ஒர்க். ஹார்ட் ஒர்க் பண்ண லெசன்ஸ் தான் நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க? ஒரு தடவைக்கு 4 தடவை ரிவிஷன் பண்ண போகிறீங்க. இப்போ நீங்கள் ஒரு மேக்ஸ் டாப்பிக்னா எல்லா டாப்பிக்கும் நமக்கு ஃபேவராக இருக்காது. ஒரு சில டாபிக் நமக்கு ஃபேவர் இல்லாமல் இருக்கும், ஒரு சில சம்மு நமக்கு ஃபேவராக இருக்கும், ஒரு சில மாடல் நமக்கு ஃபேவராக இல்லாமல் இருக்கும், எப்படி வேணால் இருக்கலாம். அப்போ ஃபேவரான ஏரியா என்னென்னங்கிறது நம்ம மைண்டில் எடுத்துக்கணும், ஃபேவர் இல்லாதது எதுங்கிறது ஒரு ஆப்ஷனில் வச்சுக்கணும். அதுக்கு நம்ம எவ்வளோ தூரம் முயற்சி கொடுக்குறோம் அப்படிங்கிறத நம்ம இந்த இடத்துல கவனிக்க வேண்டியது இருக்கும், ஓகேங்களா? நம்ம ஃபேவர் இல்லாத விஷயத்தை மட்டுமே மைண்டில் எடுத்துக்கிட்டு அதை பற்றியே நினச்சிக்கிட்டு இருந்தோம்னா நமக்கு ஃபேவரான விஷயங்கள் நிறைய இருக்கும்.
அதில் நம்ம வந்து என்ன பண்ணிடுவோம், கோட்டை விட்டுருவோம். கடைசி என்ன ஆகும், சயின்ஸில் 5 கேள்வி கேட்டிருப்பாங்க, 4 கேள்வி நீங்கள் பதில் சொல்லிட்டு போயிடுவீங்க. ப்ளூஃப்லேயே அடிச்சுட்டா 4 கேள்வி கூட கரெக்ட் ஆகிறதுக்கு சான்சஸ் நிறைய பேருக்கு இருக்கும். ஆனால் எதை நீங்கள் பயந்துட்டு இருந்தீங்களோ அதில் உங்களுக்கு ஸ்கோர் வந்துருச்சு. எதை நீங்கள் சாதாரணமாக நினச்சிட்டு இருந்தீங்களோ அதில் நீங்கள் கோட்டை விட்டுருவீங்க. தமிழ் தானே ஈஸியாக அடிச்சிடலாம் அப்படின்னு நம்ம நினைப்போம். பார்த்தா கடைசியாக அந்த 85, 80 அதில் வந்து நிற்போம். என்னடா அது எல்லா கொஸ்டின் பார்க்கும்போது ஈஸியாக தான் இருந்துச்சு, அட்டன் பண்ணும்போது ஈஸியாக தான் இருந்துச்சு, வீட்டுக்கு வந்து ஆன்சருக்கு செக் பண்ணும்போது தான் தெரியுது நமக்கு 85, 80, 79 அப்படி தான் நிற்கும். அது நமக்கு ஒரு ஆச்சரியமாக இருக்கும். நம்ம எதுலாம் கரெக்டுன்னு அக்யூரேட்டாக நம்ம நினச்சிட்டு வந்து போட்டு வந்தோமோ அது எல்லாமே இந்த இடத்துல ராங்காக இருந்திருக்கும். அப்போ என்னது, நம்ம படிக்கும்போது கவனம் இருக்கணும். ஈஸி கஷ்டம் இதெல்லாம் ஒன்றும் இல்லை, இதெல்லாம் ஒரு விஷயமா அப்படின்னு நினைக்கிற விஷயங்கள் தான் நம்மளுக்கு காலவாரி விடும். நம்ம என்னது ஈக்குவல் ப்ரிஃபரன்ஸ் கொடுக்கணும். ஈஸியோ கஷ்டமோ வாட் எவர் இட் இஸ், எந்த ஒரு பாயிண்ட்டும் எந்த ஒரு தகவலும் நம்ம ஈஸின்னு நம்ம ஒதுக்கிடக்கூடாது. எது நீங்கள் ஈஸின்னு நினைக்கிறீங்களோ அதில் தான் நீங்கள் கவனம் அதிகமாக செலுத்தணும். எந்த சாப்டர் ஈஸின்னு நினைக்கிறீங்களோ அதில் கவனம் அதிகம் செலுத்துங்க. இந்த மேக்ஸில் எனக்கு ரொம்ப ஈஸி. நிறைய பேர் பாருங்கள் மேக்ஸ் நாலேஜ் நல்லா இருக்கும், மேக்ஸ்லாம் ப்ரிப்பேர் பண்ணாமல் போனால் கூட ஒரு 20 போடலாங்கிற மாதிரி ஒரு எய்மில் வச்சுருப்பாங்க. ஆனால் அங்கே போகும்போது தான் தெரியும் சின்ன சின்ன விஷயங்கள் தப்பு பண்ணியிருப்பாங்க. ஐயோ இது எப்படி எனக்கு தெரியுமே எந்த மெத்தட் அப்படிங்கிற. எதுவாக இருந்தாலும் பிஹெச்டியே முடிச்சிருந்தாலும் மேக்ஸில் நீங்கள் வித்தவுட் ப்ரிப்பரேஷனில் நீங்கள் குரூப் 4க்கு போனீங்கன்னா பாஸ் பண்ண முடியாது. ப்ரிப்பரேஷன் மஸ்ட்டு. ஈவன் யூபிஎஸ்சி எக்ஸாம் எழுதுகிறவங்க கூட இங்கே குரூப் 4 எழுதணும்னா மஸ்ட் இந்த எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணி தான் ஆகணும். இந்த எக்ஸாமுக்கு தகுந்த ப்ரிப்பரேஷன் கொடுத்து தான் ஆகணும். இதுக்கு தகுந்த அடாப்டேஷன் இருக்கணும். அப்போ தான் அவங்க வந்து அதை பாஸ் பண்ண முடியும். ஓகேங்களா? ஸோ உங்களுக்கு வரக்கூடிய தேர்வில் உங்களுக்கு குரூப் 4 இருக்குது, குரூப் 2 இருக்குது, அதுக்கு முன்னாடி குரூப் 1 இருக்குது. நீங்கள் நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் நிறைய பேர் வந்து குரூப் 2 குரூப் 4 ரெண்டுக்குமே ஃபோக்கஸ் பண்ணுவீங்க. 2 சான்ஸ் கோல்டன் சான்ஸ் இருக்குது. இந்த 2 கோல்டன் சான்ஸுக்குமே சேம் ப்ரொசீஜர் தான் ப்ரிலிமினரி பொறுத்த வரைக்கும். அப்போ என்ன, ஒரு எக்ஸாம் ஒரே தேர்வு ஈஸியாக பாஸ் பண்ணலாம், இன்னொரு எக்ஸாம் 2 தேர்வு 1ல் பாஸ் பண்ணிட்டாலே கிட்டத்தட்ட அடுத்ததில் நம்ம வந்து எனர்ஜெட்டிக்காக நம்ம பாஸ் பண்ணிடலாம். ஸோ வரக்கூடிய நாட்களில் அதை மைண்டில் வச்சுட்டு ஃபோக்கஸ் பண்ணுங்கள். அடுத்த 6 மாதம் நான் சொல்லுவேன்ல, இந்த இயருங்கிறது மற்றவங்களுக்கு தான் 12 மாதம், உங்களை பொறுத்த வரைக்கும் 6 மாதம் தான். இந்த 6 மாதத்தில் நீங்கள் என்ன பண்ணுறீங்களோ அடுத்த 6 மாதம் உங்களுக்கு போகிறதே தெரியாது. இல்லைன்னா அடுத்த 6 மாதம் உங்களுக்கு பயங்கரமாக ஒரு ஸ்டபனாக இருக்கும், ஸ்ட்ரெஸ் ஆகிடும். என்ன அடுத்த டைம் நம்ம ட்ரை பண்ணலாம், அடுத்த டைம் நம்ம வந்து சொல்லுவோம் நம்ம ட்ரை பண்ணுங்க நாங்கள் இருக்கணும் எல்லாமே நாங்கள் சொல்லுவோம். பட் உங்களுக்கு எங்களோட மோட்டிவேஷன் வந்து ஸ்டாப்பே ஆகாது. சரிங்களா? நாங்கள் மோட்டிவேட் பண்ணிக்கிட்டே தான் இருப்போம். புது ஸ்டூடெண்ட்ஸ் வர வர அவங்களுக்கு நாங்கள் மோட்டிவேஷன் கொடுத்துக்கிட்டே தான் இருப்போம். எங்களுடைய வார்த்தைகள் வந்து அதே வார்த்தைகள் தான் இருக்கும். கன்சிஸ்டண்ட்டாக படிங்க, டைம் மேனேஜ்மெண்ட் கொடுங்க, இதே வார்த்தைகள் தான் ரிப்பீட்டடாக நாங்கள் வந்து ஒவ்வொரு வீடியோலையும் நாங்கள் சொல்லிகிட்ருக்கோம். எங்களுக்கு என்னென்னா நீங்கள் நிறைய போராடிட்டீங்க. இதுக்கு மேலே வந்து பார்த்தோன்னா போராடுறதுக்கு உங்களுக்கு வந்து எவ்வளோக்கு எவ்வளோ எனர்ஜி வந்து நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணுமோ பண்ணிட்டீங்க. அப்போ ஒரு கட்டத்தில் நம்ம அந்த சக்ஸஸ் வந்து நம்ம பார்த்து தான் ஆகணும். நம்ம அதுக்கான வெற்றி கனி நம்ம ருசித்து தான் ஆகணும். நம்ம இழுத்துக்கிட்டே போனோம்னா நான் நிறைய இடத்த சொல்லுங்க, காலம் கடந்து கிடைக்கக்கூடிய ஒரு வெற்றி நமக்கு ஒரு முழு திருப்தி கொடுக்கும், முழு திருப்தி கொடுக்காது. அப்போ எவ்வளோக்கு எவ்வளோ குயிக்காக நீங்கள் வந்து பாஸ் பண்ணுறதுக்கு நீங்கள் எந்த அளவுக்கு நீங்கள் வந்து பாசிட்டிவான மைண்டோட போகணுமோ போங்க. என்னென்னா லாஸ்ட் இயர் இருந்ததை விட நான் இந்த இயர் நான் வந்து கொஞ்சம் பாசிட்டிவ் மைண்டோட என்னுடைய மிஸ்டேக்கை நான் அனலைஸ் பண்ணி நான் என்ன தப்பு பண்ணணும் அதெல்லாம் மாற்றிக்கிட்டு நான் மூவ் பண்ணுறேன் அப்படிங்கிற ஒரு வேவே உங்களுக்கு ஒரு பாசிட்டிவ் விஷயத்தை கொடுக்கும். ப்ளஸ் நான் கடைசி வரை போராட போகிறேன், எந்த இடத்துல நான் ஸ்டாப் ஆக மாட்டேன், ஒரு விஷயத்தை ஃபாலோ பண்ண போகிறேன், கடைசி வரையும் போராட போகிறேன், என் பெஸ்ட்டு கொடுக்க போகிறேன். இந்த 2 விஷயத்தை மட்டும் நீங்கள் மைண்டில் வச்சுட்டு எக்ஸாம் எழுதிட்டு வாங்க, நான் சொல்லக்கூடிய மேஜிக் கண்டிப்பாக நடக்கும். இந்த கடைசி வரை போராட்டம் அப்படின்றது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஓகேங்களா? இந்த கன்சிஸ்டண்ட்டாக படிங்க நாங்கள் ஏன் திருப்பி நாங்கள் சொல்லிகிட்ருக்கோம் அப்படின்னா, நம்மளுடைய மைண்ட் வந்து ஒரு சில விஷயங்கள் வந்து நம்ம சின்ன வயசுலேயே நம்ம வந்து ஏபிசிடி வந்து பசங்களுக்கு வந்து ரிப்பீட்டடாக சொல்லி கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க. அப்போ தான் அந்த மைண்டில் போய் ஸ்டோர் ஆகும். அதே விஷயம்தான் இப்பயும் நமக்கு பிரெயின்ன்றது வந்து சேம் தானே, எல்லாருக்குமே சேம் தான். ஸோ ஒரு விஷயத்தை ரிப்பீட்டடாக நமக்கு படிக்கும்போது தான் அந்த பிரெயினில் போய் அந்த விஷயம் வந்து போய் சேவ் ஆகும். அதனால தான் இப்போ ஒரு வாரம் படித்து ஒரு மாதம் நீங்கள் புக்கை மூடி வச்சுட்டு திருப்பியும் வந்து அந்த ஒரு வாரம் படித்ததை பார்க்கும்போது அது படித்த மாதிரியே இருக்காது. தொடர்ச்சியாக படிங்க, கடைசி வரைக்கும் படிங்க, உங்களுடைய ஹார்ட் ஒர்க் ப்ளஸ் ஸ்மார்ட் ஒர்க்கை வந்து கொடுங்க. சரிங்களா? ஸோ உங்களுக்கு நான் சொல்லக்கூடிய ஒரே ஒரு விஷயம் என்னன்னா, இந்த முதல் 4 மாதம், அதாவது ஜனவரி, பிப்ரவரி, மார்ச், ஏப்ரல், இந்த 4 மாதங்களில் உங்களால் எவ்வளோக்கு எவ்வளோ பயணித்து எவ்வளோக்கு எவ்வளோ உங்களால் வர முடியுமோ வாங்க. பின்னாடி எவ்வளோ சீக்கிரம் வர முடியுமோ வாங்க. ஓகேங்களா? அதுக்காக வந்து என் கூடவே வரணும்னு நான் எதிர்பார்க்க மாட்டேன், என் பின்னாடி வாங்க அப்படின்னு தான் நான் சொல்வேன். என்ன ஃபாலோ பண்ணக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸுக்கு நான் சொல்லக்கூடிய ஒரே ஒரு விஷயம் தான், அது பேட்சாக இருக்கட்டும் யூடியூப்பாக இருக்கட்டும், என் பின் தொடர்ந்து வந்துக்கிட்டே இருங்க. ஏப்ரல் மாதம் முடிகிற வரைக்கும் எதை பற்றியும் யார் உனக்கு முன்னாடி போகிறாங்க பின்னாடி வராங்க எதை பற்றி நீங்கள் கேர் பண்ணாதீங்க. அதுக்கப்புறம் இருக்கக்கூடிய 2 மாதங்களில் எல்லாத்தையும் ஒருங்கிணைச்சு நாங்கள் வந்து உங்களுக்கு 2 மாதம் எடுத்துகிட்டு போகிறேன். அது வரைக்கும் நீங்கள் பாதி தூரம் கடந்து வந்திருந்தால் மட்டும்தான்
நீங்கள் அங்கேயே நின்றுட்டு இருந்தீங்கன்னா ஒன்றும் பண்ண முடியாது. பாதி தூரம் கடந்து வந்து ஒரு முக்கால்வாசி தூரம் கடந்து வந்திருக்கிறவங்கள மேக்ஸிமம் அடுத்த ஒரு கட்டத்துக்கு இழுத்துட்டு போகிறதுக்கு எங்களால் எவ்வளோக்கு எவ்வளோ ட்ரை பண்ணுவோம். உங்கள் எக்ஸாமில் போய் உட்கார வைக்கும்போது ஒரு பெஸ்ட்டு ஒரு ஆஸ்பிரண்ட்டாக ஒரு எக்ஸாம் பாஸ் பண்ணுறதுக்கு தகுதியை வந்து வளர்த்து விட்டு தான் உங்களை உட்கார வைப்போம். அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும், ஜஸ்ட் மூவ் பண்ணிக்கிட்டே இருக்கணும், நகர்ந்துக்கிட்டே இருக்கணும், அவ்வளோதான், வேறு ஒன்றும் கிடையாது. சரிங்களா? ஓகே, இந்த வருடம் உங்களுக்கு ஒரு சிறப்பான ஒரு பாசிட்டிவான ஒரு வருடமாக அமையறதுக்கு கடவுள்கிட்ட நாங்கள் வந்து பிரார்த்திக்கிறோம். ஓகேங்களா? ப்ளஸ் வந்து பார்த்தோன்னா உங்களை விடவே நாங்கள் அதிகப்படியான ஒரு நம்பிக்கை உங்கள் மேலே நாங்கள் வச்சுருக்கோம். ஸோ அந்த நம்பிக்கையே வந்து நீங்கள் எந்த அளவுக்கு வந்து இங்கே எனர்ஜெட்டிக்காக இருக்கிறீங்க அப்படிங்கிறத வச்சு தான் அந்த நம்பிக்கை எங்களுக்கே வளர்ந்துருக்கு. என்ன சின்ன சின்ன விஷயங்கள் அந்த இடத்துல சோர்ந்து போயிடுவீங்க, அப்பப்போ தட்டி விட்டோம்னா போதும். உங்களை விட வேகமாக ஓடுறவங்க யாருமே கிடையாது, உங்களை விட ஸ்ட்ராங்காக இருக்கிறவங்க யாருமே கிடையாது. அந்த மனசளவுலையும் சரி, எல்லா விதத்துலையும் சரி, எவ்வளோ பிரச்சனை இருந்தாலும் கடந்து வரக்கூடிய ஒரு தகுதி, ஒரு மனசு தைரியம் எல்லாமே உங்களுக்கு இருக்குது. என்ன அந்த இடத்துல ஒரு டெம்பரவரியான ஒரு ஆறுதல் உங்களுக்கு தேவைப்படுது. அதை என்னால் வந்து புரிஞ்சிக்க முடியும். சரிங்களா? ஸோ அதுக்கு தான் நாங்கள் அப்பப்போ வந்து ஒரு ஃபஸ்ட் எய்டு மாதிரி நம்ம கொடுத்துட்ருக்கோம். பட் அது முழுசாக நீங்கள் எந்திரிச்சு வர்றதுங்கிறது உங்கள் கையிலையும் தான் இருக்குது. நீங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி ஃபாலோ பண்ணிங்க. சரிங்களா? ஓகே. அவ்வளோதான். ஸோ இதுதான் இந்த விஷயத்தை வந்து உங்களுக்கு சொல்கிறதுக்காக தான் இந்த ஒரு சின்ன வீடியோ பதிவு. ஸோ எல்லாருக்கும் திரும்பவும் வந்து இனிய ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். நன்றி. அடுத்து 2026 நியூ இயர் அன்றைக்கி வந்து பார்த்தோன்னா, நான் காலையில் சொன்ன மாதிரி தான், நீங்கள் எல்லோரும் ஒரு ஆஸ்பிரண்டாக நான் வாழ்த்துக்கள் சொல்லக்கூடாது, நீங்களும் ஆஸ்பிரண்டாக எனக்கு வாழ்த்துக்கள் சொல்லக்கூடாது. ஒரு அரசு அதிகாரியாக என்கிட்ட வாழ்த்துக்கள் வந்து நீங்கள் வாங்கணும், நானும் அரசு அதிகாரியாக உங்களுக்கு வாழ்த்துக்கள் நம்ம சொல்லணும். சரிங்களா? வேறு ஒன்றும் கிடையாது. நல்லபடியாக ஃபாலோ பண்ணுங்கள். இது கிஷோபா கிடையாது, உங்கள் கிருஷ்ணன். உங்கள் ஷோபா. தேங்க்யூ. நன்றி.